ஆனால் அதே நான் பேச போதில்லை. அதுலேருந்து வித்தியாசமாக நம்ம அந்த டாப்பிக்கை நம்ம தொட்டிருக்கோம். அதனால் அதுலேருந்து நம்ம தொடர்ந்து எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 23வது அதிகாரம். சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 23 1வது வசனம் எடுத்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாம் சொல்லலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். பயம், கவலை எல்லாமே எப்போ வருதுன்னா, என் கூட கர்த்தர் இல்லாத நம்ம நினைக்கும் போது தான் எல்லாமே வருதான். பயம், கவலை, வேதனைகள் எல்லாம் எப்போ வருது? என் கூட யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பிரச்சனை வருதான் பாருங்க. இப்படியே சொல்லிட்டு வரும்போது 4ஆம் வசனம் சொல்கிறாரு. 23:4 சொல்கிறாரு. படிக்கலாம் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா தேவரீர் நீர் என் கூட இருக்கிறீங்க. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குன்றது என்னென்னா, இஸ்ரேல் தேசத்தில் அந்த பிக்சர் நான் போட முடியல உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிருக்கு. இந்த செஞ்சி கோட்டை நீங்கள் போனால் அந்த மாலெல்லாம் உடஞ்சி போயிருப்பாருங்க. அதை போல் ஒரு டீப்பான ஒரு ஆழத்தில் அப்படி போது பாருங்கள். இந்த இது அந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த விலங்குலாம், சிங்கம், இந்த மாதிரி கரடிலாம் பதுங்கி இருக்குமா பாருங்கள். பதுங்கி வந்து ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது திடீர்னு வந்து பாஞ்சு ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுமா, அதில் போய் ஓடி போய் காப்பாற்ற கூட முடியாதான் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்த குறித்து தாவீது எழுதுகிறார். அவர் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டே வந்துட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போகும்போது கூட என் வாழ்க்கையில் யாருமே இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய கை தூக்கி நிறுத்ததுக்கு யாரும் இல்லை அப்படின்ற அந்த பாதாளம் போன்ற அந்த பிரச்சனையில் நான் போய் கொண்டிருக்கும்போது கூட நான் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறீர் அப்படின்னு பேசுகிறார். எத்தனை சொல்கிறீங்க? கர்த்தர் என் கூட இருக்கிறீங்க. உமது கோலும் உமது தடியும். அது ஏன் கோலும் தடியாங்க? கோல் ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தது தடி இருக்குது. நம்ம சர்ச்சில் பழைய சார் நீங்கள் கேட்டு தான் அவங்க தெரிஞ்சிருக்கலாம். கோல் எதுக்கு? ரெண்டுமே நம்மளை அடிக்கிறது தான் சார். நம்ம எங்கன்னா போனால் ஒரு சாத்துன்னு சாத்துறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ரெண்டுமே உங்களை அடிக்கிறது கிடையாது. சொல்லுங்கள், ரெண்டுமே உங்களை அடிக்கிறதுக்கு கிடையாது. யோவான் நான் சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன் சொல்லுங்கள், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறாராம். ஜீவனை கொடுக்குறாரு, ஜீவனை எடுக்கிறது இல்லை. நல்லா சொல்லுங்கள். இந்த கோலும் தடியை வந்து யாருக்குன்னா எனக்கு கிடையாது. இந்த கோல் வந்து யாருக்குன்னா என்ன அடித்து உடச்சி காலி பண்ணுறதுக்கு இல்லையா. செடி மரம் கூடி இருக்கும்போது அந்த கோலை வச்சு என்ன பண்ணாலும் இலையெல்லாம் பிச்சு போடுவாங்க பாருங்கள் மெய்ப்பன். அதுக்காக தான் அந்த கோலம். தடி எதுக்குன்னா ஆடை அடிக்கிறதுக்கு இல்லை, எதிரில் வருகிற எதிரின் மிருகத்தை அடிக்கிறதுக்காக தான் தடியான். அப்படி சொல்லிட்டு தாவீது வந்து ஒரு பிக்சரை எடுத்து அப்படி பேசுகிறா இருப்பாருங்க. இப்படி மாதாளம் போன்ற பிரச்சனை இருந்தால் கூட நான் ஏன்ப்பா பயப்படணும், கர்த்தர் என் கூட இருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறார். எதேமாரி நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஏங்க இந்த மாதம் எப்படி இந்த கடனை அடைப்பேன்னு தெரில, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன்னு தெரில அப்படின்னு நீங்கள் யாருன்னா சொல்லும் போது சொல்லணும், நான் ஏன்ப்பா கவலை பண்ணணும், கர்த்தர் என் கூட வந்துட்டு இருக்கார். யார் வரா? கர்த்தர் என் கூட வர. எனக்கு ஒரே ஒரு சோதனை தான் பாருங்கள். எந்த சோதனைனா, எந்த மனுஷன் வந்து பிரச்சனையெல்லாம் ஜெயிக்கிறானா, எந்த மனுஷன் பிரச்சனையிலேருந்து விடுதலையாக வர முடியும்னு சொல்லி வசனம் சொல்லுது. எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். பிரச்சனையிலேருந்து ஜெயிச்சு வருகிற மனுஷன் யார், என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் பாருங்கள். எடுத்து வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து நம்ம எல்லாம் எடுத்து வாசிப்போம் போகிறோம். நம்ம டாபிக் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன பேசிட்டு வரோம்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். உங்கள் கூட இருக்கார். நம்புறீங்களா? எத்தனை பேர் உங்க கூட இருக்காருன்னு? உங்க கூட இருக்காரா? டவுட்டு தான் பாஸ்டர், நீங்கள் சொல்லதான்ப்பா ரொம்ப டவுட்டாக இருந்த போது தான் தெரியுது. இல்லை கர்த்தர் என் கூட இருக்கார். அம்மா மட்டும் நல்லா கை தூக்குறாங்க உற்சாகமாக. சொல்லுங்கள், நம்ம கூட கர்த்தர் எத்தனை தரம் கை தூக்குது. நானே ஸ்கூலில் டீச்சரு, நானே 10 பேரை கை தூக்க சொல்கிறேன். என்ன போய் கை தூக்கு இறக்குன்னா எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், கர்த்தர் என் கூட இருக்காருங்க. அதுதான் அந்த உலகத்தில் ரொம்ப பெருசு. கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் கூட உங்கள் கண்ணிலேருந்து வராது. கர்த்தர் என் கூட இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா. எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் என் கூட இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு சொட்டு கண்ணீர் கூட உங்கள் கண்ணிலேருந்து தண்ணீர் வராது. ஆனந்த கண்ணீர் தான் வரும். கண்ணீருக்கும் ஆனந்த கண்ணீருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது.
கண்ணீர் வந்து நீங்கள் வேதனையில் அழுவுறது. ஆனந்த கண்ணீர் எப்படின்னா, கர்த்தாவே இவ்வளோ பிரச்சனையில் இவ்வளோ சூப்பராக என்ன முடிச்சிங்களா அப்படின்னு கண்ணீர், ஆனந்த கண்ணீர் தான் ஒரு வழியாக. துக்கத்தில் ஒரு கண்ணீர் வராதான். இப்போ எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் சொல்லுது. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஜான் சாப்டர் 6 verse 1-2 அப்படி படிக்கலாம் பாருங்க. ஜான் சாப்டர் 6 படிக்கலாம் பாருங்க, படிச்சுட்டு வரும் பாருங்க. இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, நல்லா கவனிங்க, ஏசப்பா மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. ஃபுல்லாக மக்கள் அவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்து ரொம்ப நாள் வியாதியோடு இருக்காங்க, எழுந்து நடந்துட்டாவோ, ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா நீங்கள் கூப்பிடவே தேவையில்லை. சொல்லுங்கள், நீங்கள் கூப்பிடவே தேவையில்லைங்க. அந்த அற்புதத்தை பார்த்து எல்லாம் உங்களை தேடி வந்துடுவாங்களாம். இங்கே கர்த்தர் யாருமே கூப்பிடல, எந்த நோட்டீஸ் கிடையாது, எந்த வால் போஸ்ட் கிடையாது. நம்ம ஒரு மீட்டிங் நடத்தினா இங்கே நோட்டீஸ் போடுறோம், அங்கே வால் போஸ்ட் அடிக்கிறோம், பேனர் வைக்கிறோம், பெரிய பேனர் வைக்கிறோம். இங்கே சொல்கிறாரு பாருங்க, மக்கள்லாம் வராங்க. வந்தவனும் நல்லா கவனிங்க, திரள் கூட்டம் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5000 பேர் வராங்க. எத்தனை பேருங்க? நீங்கள் 1000 பேரை உங்களால் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ கல்யாணத்துக்கு பிளான் பண்ணுறாங்க, எத்தனை பேர் பிளான் பண்ணுறீங்க? ஒரு 1000, 2000, 1500 பேர். அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணான்னு அவங்களை கேட்டால் தெரியும். இந்த 1000 பேருக்கு எத்தனை தடவை சாப்பாடை போய் சாப்பிட்றவங்கள பார்த்துருப்பீங்க, எத்தனை டைம் ஃபோன் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் கல்யாணம் நடத்திருக்கீங்க, எத்தனை சாப்பாட்டுக்கு வேண்டிய காரியத்தை எத்தனை ஆயத்தம் பண்ணியிருப்பீங்க. எல்லா பெரிய காரியத்தையும் 1000 பேருக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து செய்கிறோம். 1000 பேருக்கு தலையை பிச்சுக்கும் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறீங்க. நல்லா கவனிங்க, 5000 ஆண்கள் மட்டும் கணக்கு பண்ணுது, இன்னும் 5000 சேர்த்தா பெண்களை கணக்கு போனால் டோட்டலாக 23-25,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லுது. 25,000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பது குறித்து இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதை நல்லா கவனிப்போம். ரொம்ப நாள் நம்ம படிச்சிருக்கோம், இது வித்தியாசமாக படிப்பு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருந்து படிப்போம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதை கண்டு பிலிப்புவை நோக்கி, யாரை நோக்கி சொல்லுங்க, யாரை நோக்கி? நல்லா கவனிக்கிறீங்களா? மெசேஜ் ஒன் பை ஒன்னாக கவனிக்கணும். வார்த்தைகளை ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணும், வார்த்தைகளை உட்காந்து உள்ள வார்த்தைகளை கவனிக்கணும். படிப்போம். பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொல்லலாம் என்று கேட்டார். தாம் செய்ய, இதுதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கிறோம், இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கேட்குறாரு, அப்பா இவ்வளோ திரளான கூட்டங்கள், கிட்டத்தட்ட 5000 பேர் உட்காராங்க, புருஷர் மட்டும். இன்னொரு 5000 சேர்த்தா எத்தனை பேருங்க? 10,000 பேர். ஒரு பசங்க இல்லை, 2 பசங்க வச்சா கூட எத்தனை? 20,000 பேர் வருது. கிட்டத்தட்ட 20,000 பேர், இல்லைனா நீங்கள் 15,000 பேர் வச்சிங்க. ஆனால் கணக்குப்படி பார்த்தா 20,000 பேர் வரான்றாங்க அந்த வேத வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ பிலிப்புவை நோக்கி கேட்குறாரு, அப்பா இத்தனை பேர் வருவதுக்கு சாப்பாடு நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த வசனத்தை நம்ம நோட் பண்ணிங்க, படிவும் பாருங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும், என்ன நல்லா கவனிக்கிறீங்களா? தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும். இப்போ இவர் வந்து பிலிப்பு வந்து இங்கே சாப்பாடு கொடுக்க போகிறது கிடையாது. சாப்பாடு கொடுக்க போகிறது அவர். சொல்லுங்கள், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, சொல்லுங்கள், என்னுடைய குறைவெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நிறைவேற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் செஞ்சு முடிக்கிறது இல்லையாங்க, அவர் செஞ்சு முடிச்சிருக்காராம். இப்போ கர்த்தர் கேட்குறாரு, பிலிப்புவை நோக்கி தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்து, என்ன செய்ய போகிறாரோ அவர் தெரிஞ்சு தான் கேட்குறாராம். என்ன கேட்குறாராம்? படிப்போம். அறிந்திருந்து அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டாராம். யாரை சோதிக்கும்படி? ஃபர்ஸ்ட் வசனம் படித்தோம், கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார். இந்த 23ஆம் சங்கீதம் ஃபுல்லாகவே ஃபெய்த் சங்கீதம்.
கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வந்தோன்னா தாவீது வந்து 24ஆம் வசனம் வந்து பிரேக் போடுறாரு. என்ன பிரேக்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. என் கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சிட்டா எதுக்குமே பயப்பட மாட்டார். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா வரும்? கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சிட்டார்னா அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன வரும்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படிதான் ஒரு வாயிலிருந்து கர்த்தர் என் கூட இருக்கிறாரு ஒருத்தர் நம்பிட்டா அந்த வார்த்தை வருமா? இங்கே படிப்போம். பிலிப்பை நோக்கி கேட்குறாரு, இத்தனாயிரம் பேர் வந்திருக்காங்கப்பா. அந்த மேல வசனம் படிப்போம் பாருங்க, மேல வசனம் படிப்போம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இவங்களை சாப்பிட்றதுக்கு 5000 பேர் வந்துட்டா, 5000 பேர் இன்னைக்கு திடீர்னு சாப்பாடு கொடுக்க முடியுமா? 5000 பேர் நான் வெறும் 5000 பேர் நான் கணக்கு சொல்கிறேன். அங்கே வந்து 20-25,000 பேர். 5000 பேருக்கு இங்கே திருவண்ணாமலை நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுப்பீங்க? எத்தனை ஹோட்டலில் நீங்கள் தேடணும்? ஜஸ்ட்டு 5000 தாங்க. 20,000 பேர் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். இப்போவே வசனம் சொல்லுது 25,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிலிப்பை கேட்டோன்னா பிலிப்பு அலறார். ஆண்டவரே என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இதெல்லாம் நடக்கிற சாத்தியமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு சொல்கிறாரு பாருங்க. அந்த மேலே 6ஆம் வசனம் படிப்போம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். டெய்லியும் கடவுள் வந்து உங்களை சோதிக்கிறேன்னா டெஸ்ட்டுக்கு டெம்டேஷன் நான் சொல்கிறேன். டெஸ்ட் வந்து எதுங்க? டெஸ்ட் வந்து எது? நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிறீங்கன்றது தான் டெஸ்ட்டு. எக்ஸாம் போய் இப்போ படிக்கிறோம் பசங்க, எந்த எக்ஸாமும் வைக்கலாம், அவங்க என் நிலமை அவங்க லெவல் எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாமே பிரில்லியண்ட்டாக தான் இருக்கும். கேள்வி கேட்குற பார்த்தா படிக்க வந்தால் பயங்கரமாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு வச்சு தான் தெரியுங்க நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்க, எந்த அளவு ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள், ஒரு பிரச்சனை வந்தோன்னா அப்படியே சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் எந்த அளவில் இருக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்க்குறார். சொல்லுங்கள், எந்த அளவில் நீங்கள் எந்த அளவில் இருக்கிறீங்க, எந்த அளவில் நீங்கள் இருக்கிறீன்றதை கர்த்தர் தெரிஞ்சுக்கொள்ளுறது தான் இந்த டெஸ்ட்டு. நீங்கள் வாழ்க்கையில் போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, திடீர்னு உடம்பு சரியாமல் போச்சு, நீங்கள் எந்த அளவு இருக்கிறீங்க என்பதை எப்படி தெரிஞ்சுக்கொள்ள முடியும்? நீங்கள் எந்த அளவில் இருக்கிறத சொல்கிறது புரியுதா? கேட்குதுங்களா? நீங்கள் எந்த அளவில் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியுங்க? அடுத்த வசனம் படிப்போம் பாருங்க. நீங்கள் எந்த அளவில் இருக்கின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாருங்க, படிப்போம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு தாராளமாக வருதா பார்த்தீங்களா? எப்பா எல்லாத்தையும் கடையில் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட 200 பணத்து அப்பங்களும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். போதாதே, 200 பணம் ரொம்ப காஸ்ட்லியான அமௌண்ட்டை சொல்கிறார். இவர்களுக்கு போதாதாண்டவரே, எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணால் கூட இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட முடியாதுன்றார். இப்போ நீங்கள் யார் என்பதை உங்கள் வாயிலேருந்தே கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். கர்த்தர் ஃபஸ்ட்டு வசனம் சொல்கிறது பிலிப்புவை சோதிக்கும்படி. சொல்லுங்கள், யாரை சோதிக்கும்படி? ஒரு பிரச்சனை வந்தோடனே நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ நீங்கள் யார் என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம். அது வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கலாம். ஒரு கஷ்டம் வந்தோடனே, ஒரு பிரச்சனை வந்தோடனே, ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது அப்போ நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதுதான் நீங்கள். சொல்லுங்கள், அதுதான் நீங்கள். எத்தனை பேர் எதை பேச போகிறீங்க? இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ அடுத்தது ஒருத்தர் வராரு பாருங்கள், அவர் என்ன பேசுகிறார் படிப்போம். அடுத்தது இன்னொருத்தர் வரார், அவர் படிப்போம் பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அவருக்கு ஆண்டவருக்கு என்ன தெரியுன்றார். அவன் கையில் 5 அப்பமும் 2 மீன் எட்டுன்னு வருவாங்க. இந்த 5 அப்பமும் 2 மீன் என் கையில் வாங்கி நான் ஜோம் பண்ணி ஆசீர்வதித்து இங்கே இருக்கிற 25,000 பேருக்கு சாப்பிட்டு மிச்சம் 12 கூட மீதி எடுப்புன்றதை யாருக்கு தெரியும்? சொல்ல, யாருக்கு தெரியுங்க? கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
தாம் செய்ய போகிறதை தேவன் அறிஞ்சிருக்கிறார். உங்களுக்கு எந்த அளவு தெரியுதுன்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். உங்களுக்கு எந்த அளவு தெரியுதுன்னா நீங்க என்ன பேசுறீங்க, படிவும் பாருங்க. அவன் வார் கோதுமை, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். வார் கோதுமை, அப்புறம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் நான் சொல்றேன் பாருங்க, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு நோ யூஸ். 5 அப்பம் 2 மீன், இதை வச்சு இத்தனை ஜனங்களுக்கும் எம்மாத்திரம் என்றான். எம்மாத்திரம். இப்ப தெரிஞ்சிட்டார் கடவுள். நீங்க எவ்வளவு கடவுள் கூடவே இருந்தாலும் டெய்லியும் காலையில இருந்து 5 மணிக்கு ஜெபம் பண்றையா, டெய்லியும் நானும் கர்த்தரும் பைபிள் வாசிக்கிறேன் ஐயா, நானும் இப்படி இந்த எல்லாமே ஆண்டவர் வந்து பார்த்து அப்படியே அப்பா சூப்பர்ப்பா அவெல்லாம் சொல்றது இல்லை. நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறங்க, டெய்லி உபாசம் இருக்கிறங்க, டெய்லி கர்த்தருக்கா நேரம் கொடுக்குறங்க, எப்படி கர்த்தர் நானும் அப்படிங்க அப்படிலாம் சொல்கிறத கர்த்தர் பார்த்து அப்படியே அசந்து போகிறதில்ல. எப்போ கர்த்தர் உங்களை பார்க்குறாருன்னா, எப்போ பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் கர்த்தர் பார்க்குறாரு. சொல்லுங்கள், எதை பார்க்குறாரு? பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையில் நீங்கள் எதை பேசுகிறீங்க? எல்லாம் இருக்கீங்களா? எத்தனை இருக்கீங்க? பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்பதை தான் கர்த்தர் பார்க்குறார். எத்தனை பேர் என்ன பேசுகிறோம்? இப்போ இவங்க பேசுகிறோம் 5 அப்போ 2 மீன், இதை வச்சு என்னத்தை செய்ய முடியும், இப்படி பேசுகிறோமா? வாழ்க்கையில் என்னாண்டவர் நான் ஒன்றும் நடக்காது, எப்படி இதெல்லாம் செய்வீங்கன்னு இப்படி பேசுகிறோமா? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் எங்கே இருக்குன்னா, பிரச்சனையில் வரும்போது உன் வாயை திறந்து என்ன பேசுகிறியோ அப்போ தான் நீ யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். எத்தனை பேர் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? வீட்டில் இருந்தோன்னே ஒரு சின்ன வியாதி வந்தோன்னா அதெல்லாம் அவுட்டு அப்படின்னு பேசுகிறோம். ஒரு கடன் பிரச்சனை வந்தோன்னா கடனில் மூழ்கி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு பேசுகிறோம். உங்கள் ஸ்பீச்சை வச்சு நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஆனால் எப்படி பேசணுமா? பைபிளில் பாருங்கள், வசனம் சொல்லுது எப்படி பேசணுமா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். தாவீது எப்படி பேசுகிறாரு பாருங்கள். தாவீது எப்படி பேசுகிறாரு? அவர் எப்படி பேசுகிறாரு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், சொல்லுங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னாவும் எனக்கு தெரியல. அப்படி பேசலை. நான் மரணர்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறார். டெய்லி நான் போய் நடந்து போகிறேன், என் கூட வரீங்க. இப்போ பிலிப்புவும் அந்திரேயா என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே 5 அப்பம் 2 மீன் தான், ஆனால் தேவரீர் உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பேசியிருக்கணும். இப்போ டெய்லி வந்து எப்படி பேசணுமா? கர்த்தாவே, என்னுடைய சம்பளம் வாங்குகிற சம்பளம் கம்மி, ஆனால் கர்த்தாவே நான் வாங்குகிற சம்பளத்தை வச்சு இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தாவே உம்மால் முடியாததும் உம்மால் ஆகாததும் ஒன்றும் இல்லை. நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன், நீங்கள் என் கூட இருக்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் என் கூட இருக்கிறபடினால எவ்வளோ பெரிய மலையும் தகுடுபடியாக்கி உடச்சி அதை ஜெயிச்சு நான் வெளியே போவாண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறார். எத்தனை பேர் இப்படி பேச போகிறீங்க? இங்கே பேசுகிறார் தாவீது பாருங்க, கோலியாத்து யுத்தம் நடக்கும்போது இப்படி பேசுகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம் இப்படி பேசுகிறார் பாரு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். இதனால தான் தாவீதை கர்த்தர் ரொம்ப பிடிச்சிருக்குது. யாரை பிடிச்சிருக்குது? தாவீது எப்படி பேசுகிறார் பாருங்க. இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேரும் பயந்து நடுங்கி கோலியாத்து நடுங்கும்போது ஒரு சின்ன பையன் தாவீது வந்து இப்படி பேசுகிறான். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் டெய்லி வந்து இப்படி பேசுங்க. கர்த்தர் உங்களை சோதிக்கிறாருன்னா எப்படின்னா, உங்க உள்ளத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு கர்த்தர் செக் பண்றாரு பாருங்க. எப்படி தான் இருக்குன்னு செக் பண்ணுறாரு ஆண்டவர். நீங்கள் உங்கள் செக் பண்ணும்போது தெரிஞ்சது நீங்கள் பேசுகிற வார்த்தை வச்சு. நீங்கள் யாருன்னா ஒருத்தர் கூட வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க பேசுறதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் அவங்க எப்படி ஃபெய்த்தில் இருக்கான்னு சொல்லிட்டு. பேசுகிறீங்க கூட வச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாருன்னா ஒருத்தர் கூட நடக்கும்போது பேசி பாருங்களேன், அவங்க வாயில் ஒரே நெகட்டிவாகவே பேசினிருப்பாங்க. என்னத்தை பண்ணுறதுங்க, உலகத்தில் பிறந்துட்டோம், என்ன செய்கிறது, வாழ்க்கை அப்படியே ஓடி முடிக்க வேண்டியதான் அப்படி மாதிரி பேசுவார். சோகத்தை அப்படியே ஒரு சோகமும் கவலையும் அவரை பார்க்கும்போது இவ்வளோ வாழ்க்கை சோகமா அப்படின்னு பேசுவார். சொல்லுங்கள், நம்ம கடவுளுடைய பிள்ளை, நம்ம வாயிலேருந்து அப்படி பேசக்கூடாது. எதுவுமே நீங்கள் சொல்கிறீங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் வந்து சாவை குறித்தோ பயத்தை குறித்தோ தோல்வியை குறித்தோ நான் பேசக்கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறபடினால் வெற்றியை குறித்து பேச வேண்டும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறபடினால எல்லா விதமான தடையும் தாண்டி ஜெயம் எடுப்பேன். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் கூட தொடர்ந்து வரும் அப்படின்னு நீங்கள் பேசணும். தாவீது பேசுகிறா பாருங்க, படிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். யார்கிட்ட வரங்க?
உன்னிடத்தில் வருகிறேன். யாருடைய நாமத்தில் நான் வருகிறேன்? கோலியாத் ஒரு மேன்மை இருக்குது பாருங்க. அவனுடைய மேன்மை என்னன்னா, அவன் பயங்கர பலசாலி, அப்படிப்பட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்கான். தாவீது அவனை பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். ஆனால் தாவீது ஒருத்தரோட கூட வரான். அவர் யார்? ஆண்டவர். பாருங்க, டெய்லி வந்து பேசணும். பெரிய பெரிய மலையை பார்த்து இப்படி பேசணும். எப்படி பேசணும்? பிரச்சனையே, நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையாவது என்னை பார்த்து பயப்பட மாட்டேன். நீ எவ்வளோ பெரிய உயர்ந்து இந்த எல்லாமே இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் உன்னை பார்த்து பயந்தாலும் நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார். எதுவும் சொல்கிறேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார். நீ எவ்வளோ பெரிய பர்வதமே, நீ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறபடினால் இன்றைக்கு உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் உன் பிரச்சனையை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார்னு சொல்லி அப்படி பேசணும். எத்தனை அப்படி பேச போகிறீங்க? டெய்லியிலேருந்து நீ இப்படி பேசணுமா? இப்படி பேசுகிறவங்கள கடவுள் பிடிக்கும். யாரை பிடிக்கும்? ஆண்டவரே 200 காசுக்கு அப்பத்தை போய் எங்கே வாங்கிறது? 5 அப்பம் 2 மீன் தான் ஆகுது. இதை வச்சு நான் இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது? நான் வாங்குகிற சம்பளமே வெறும் எத்தனை தான்? வெறும் 5000 தான், 10,000 தான், 5000 தான். நான் வாங்குகிற சம்பளமே ரொம்ப கம்மி. இதை வச்சு நான் எப்படி குடும்பத்தை நடத்துறது? அப்படி இல்லைங்க. என்ன சொல்லணும்? கர்த்தாவே, இந்த சம்பளம் பெருசு இல்லை, கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் பெருசு, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, அது எல்லாமே நடத்தி வெற்றியை தரும்னு சொல்லி அப்படி பேசணுமா? இப்போ படிப்பு அடுத்த வசனம் படிக்கும் பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். இந்த மாதிரி தான் பேசணும். டெய்லி வந்து பேசணும். அப்பா, என் வாழ்க்கையில் நான் போயிட்டு இருக்கேன், எதை கொடுத்து நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் கூட வந்துட்டு இருக்கார். அப்படி பேசணும். உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், எப்பா நீ கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீ எதை குறித்து பயப்படாத, இந்த உலகத்தில் வேலையை கிடைக்காது நீ பயப்படாத, உன் கூட கர்த்தர் வருகிறார், கர்த்தர் உன் கூட வந்துட்டு இருக்கிறதுனால நீ எவ்வளோ பெரிய காரியத்தை நீ செய்து ஜெயத்தை எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளை பார்த்து பேசணும். பிள்ளைகளை பார்த்து பேசணும்னா, ஒன்றும் இல்லை சார், நமக்கெல்லாம் வேலை கிடைக்க சான்ஸே இல்லை, நம்மலாம் ஒன்றுமே மேலே வரவே முடியாது, நம்மளை தலை தூக்க விட மாட்டாங்க, அப்படி பேசக்கூடாது. நீங்கள் எப்படி பேசணுங்க? எப்பா கர்த்தர் உன் கூட இருக்கிறார்ப்பா, பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி ஜெயம் எடுத்து நீ வெளியே வருவ அப்படின்னு சொல்லி பேசணும். ஆபிரகாம் தான் பிள்ளையை பார்த்து நடந்து போகும்போது கேட்குறான். யார் கேட்குறா? ஈசா கேட்குறாரு, அப்பா விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆடு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் என்ன சொல்கிறாருங்க? அவர் சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்பா. இந்த எண்ணம் அவருக்கு எப்போ வந்துச்சுங்க? எப்போ வந்தது? அவர் ஆண்டு சொன்னார் பாருங்க, உன் பிள்ளையை பலியிடுன்னு சொல்லி, அப்போவே அந்த எண்ணம் வந்துருச்சு. நான் ஏன் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் எப்பயும் தீங்கு செய்ய மாட்டார். அதிகாலையில் எழுந்து கிளம்புறார். யாருன்னா அப்படி கிளம்புமா? அதிகாலையில் எழுந்து கிளம்பி போகிறார். சொல்கிறாரு, ஈசாக்கு பதில் சொன்ன உடனே ஆபிரகாம் பதிலுக்காக யோசிக்கல, இன்ஸ்டண்ட்டாக வருது வார்த்தை. என்ன வருதா? ஏன்னா அவனுடைய உள்ளத்தில் விசுவாசத்தெல்லாம் நிறைஞ்சிருக்குது. உங்கள் உள்ளத்தில் எது நிறைஞ்சிருக்கிறதோ அதுதான் நீ வாயில் வெளியே பேசுங்க. எது உள்ள ஃபுல்லாக இருக்குதோ அதான் பேசுங்க. தெரிலப்பா, கடவுள் விட்ட வழி, கடவுள் ஒன்றை தான் பலியிட சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்பா. அது ஏன் வேலை இல்லை, அது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. ரொம்ப தைரியமாக போகிறான் பாருங்கள். எத்தனை பேர் தைரியமாக போக முடியும்? அடுத்த நாளை குறித்து நீங்கள் பயப்பட தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். டெய்லி வந்து நீ இப்படி பேசணும். எப்படி பேசணும்? விசுவாச வார்த்தை பேசணும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44வது வசனம். இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசிட்டு வரோம்? கர்த்தர். இன்னைக்கு பெரிய சோதனை என்னதுங்க? சர்ச்சைக்கு வந்தால் தான்றீங்களா? பெரிய சோதனை என்னது? தெரியாமல் வந்துட்டையா அப்படின்றீங்களா? இல்லை. பெரிய சோதனை எதுங்க? இது எனக்கு வந்து சோதனையாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நம்ம மெசேஜ் என்ன சோதனை? இவ்வளோ நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துட்டு வரோம்? நீங்கள் யாருன்றத உங்கள் காலை யாருன்னா மெரிச்சாதான் தெரியும். உங்கள் காலை யாருன்னா மெரிச்சாதான் நீங்கள் அது யாரோ ஒருத்தையோ அறிவு இருக்காயா அப்படின்னு என்ன பார்த்தா நீ இந்த வார்த்தை பேசுனேன், நான் எவ்வளோ பெரிய படிச்சிருக்கேன், எவ்வளோ பெரிய அறிவாளி. அப்போ தான் கர்த்தர் பார்ப்பார், எப்பா நீ எவ்வளோ பெரிய அறிவாளின்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், உன் வாயிலேருந்து என்ன வருதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பான்னு கர்த்தர் பார்ப்பார். ஒரே பயங்கரம், ஒரே டெய்லி வந்தோன்னா அப்படியே அந்நிய பாஷையிலே நிரம்பி இருக்கங்க, அபிஷேகத்தில் அப்படியே போயிருக்கோம், அப்படியே ஃபயர் ஜபம். வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொன்னோன்னா அவர்கிட்ட 10 நாள் கோச்சிக்குது.
உன் பேசுறது நீ உன் வாழ்க்கை போது உங்கள்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பார்க்குறாரு. எப்பா இன்னத்தில் நிறைஞ்சிருக்கிற உன் விசுவாசம் எப்படி இருக்குது அப்படி தான் கடவுள் பார்க்குறாரு. பக்கத்தில் இருக்கிற யார்கிட்ட சொந்தக்காரங்க கூட இருக்கும் யார்கிட்டையும் என்ன பண்ணுறதில்ல, ஒரு சந்தோஷமாக நம்ம என்ன பண்ணுறதில்ல, மகிழ்ச்சியா, அதுதாங்க சந்தோஷம், அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் என்பது என்னென்னா உங்களுடைய கேரக்டரை வெளிப்படுத்துறது தான் அபிஷேகம். சொல்லுங்கள், நீங்கள் யார் என்பதை உங்களை பார்க்கும்போது தெரியும். சார் அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்காருங்க. என்ன டிஃப்ரெண்ட்டுங்க? அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட பேசணும் ஒரு எண்ணம் வருது, சந்தோஷம் வருது. யார் மேலே ஒரு என்ன பண்ணுறதில்ல, எந்த ஒரு மோசமான கேரக்டர் அவர்கிட்ட கிடையாதுங்க. நல்ல மனுஷனாக இருக்காருங்க. அப்படின்ற கேரக்டர் தான் கடவுளை நான் மையப்படுத்தும். நான் டெய்லியும் அந்நிய பாஷையில் பேசுகிறேங்க, டெய்லி 40 நாள் உபவாசங்க. இது பண்ணி என்ன பிரயோஜனம்? வாயின் வார்த்தைகள் கேரக்டர் எல்லாம் வேற மாதிரி இருக்குது, அது நல்லது இல்லைல்ல. அதான் கடவுள் சொல்கிறாரு, கேரக்டரை பிரதிபலிக்கணும் பாருங்க. இப்போ நீ ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோம்? கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் எவ்வளோ தூரம் அறிஞ்சிருக்கிறீன்றதை டெஸ்ட் பண்ணுறார். டெஸ்ட் எப்படிங்க? கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் உன் கூட இருந்தால் எதையும் செய்து முடிப்பேன் என்பதை உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு தான் நீ ஃபுல் மெசேஜ் பேசிட்டு வரும். உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், உனக்காக நான் எதையும் செய்வேன் என்பதை உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எதாவது தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரிலங்க. உங்களுக்கு தெரியுங்க, கர்த்தர் செஞ்சு முடிப்பார். செய்வார செய்ய மாட்டார்? செய்வாராங்க. ஆச்சரியத்தின் தேவன் அவர் உங்கள் கூட சேர்ந்து செய்து முடிப்பார். என் வாழ்க்கையில் நம்ப முடியாத பெரிய பெரிய காரெலாம் கர்த்தர் எனக்கு செஞ்சுட்டு இருக்கார். படிக்கலாம் பாருங்கள், எப்படி நான் பேச வேண்டும் என்பதை நான் படிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆவது வசனத்திலிருந்து இந்த கதை ஸ்டோரி தெரியுமா நமக்கு? என்ன ஸ்டோரி? எத்தனை வருஷம் மழை இல்லை? 3 வருஷம் மழை இல்லை. மழை வராதபடி ஸ்டாப் பண்ணிட்டாரு யார்? எலியா. இப்போ போய் எலியா சொல்கிறாரு பாருங்க, படிப்போம் பாருங்க. 7ஆம் தரம் இவன். இப்போ நாம் இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் என்ன பேசுகிறோன்னா, நான் என்ன பேசுகிறேனோ அது இந்த பூமியில் நடக்கும். நான் எவ்வளவு தேவனை நம்புகிறேனோ அந்த விசுவாசத்தை காண்பிப்பது உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை வச்சு தான் அவன் நான் பேசுகிறோம். நீங்கள் யார் என்பதை எப்படி தெரியும்னா, பிரச்சனை நடுவில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் பேசுறதை வச்சு தான் நீங்கள் யாருன்னு தெரிய முடியும். நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணுறது, 2 நாள் ஜெபம் பண்ணுறது, அப்புறம் விட்டுறது, அப்படி இல்லை. நீங்கள் யார் என்பதை நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் நீங்கள். என்ன வார்த்தை பேசுகிறீங்க, பிரச்சனை நடுவில் எழுந்து என்ன வார்த்தை பேசுகிறீங்க அதுதான் நீங்கள். அதை கொடுத்தா நீங்கள் மெசேஜ் பேசிட்டு வரோம். படிக்கலாம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆவது வசனம் படிக்கலாம் பாருங்க. இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய, இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய, இதுக்கு முன்னாடி நீங்கள் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டு வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்றான். யார்? அவனுடைய வேலைக்காரன். அவன் சொல்கிறாரு போய் 7 தரம் போய் பார்த்துட்டு வான்றாரு. 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். உள்ளங்கை அளவு சிறிய மேகம் எழும்புகிறது சொல்லலாம். 5 அப்பமும் 2 மீன், இதை வச்சு என்ன செய்ய முடியும்? இப்படி தான் அவன் பேசுகிறாங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை இப்படி மாற்றணும். 5 அப்பம் 2 மீன் நாங்கள் ஒன்றுமே இல்லாத வானத்துலேருந்து மண்ணாவை கொடுத்து ஆசீர்வதிச்ச எங்கள் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அவருங்க. நான் என்னுடைய காசுனால கடவுளை என்னை ஆசீர்வதிக்கவில்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நான் இந்த வேலையை நம்பி என் வாழ்க்கை இல்லை, இந்த வேலையினால் தான் என் வாழ்க்கை ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய கிருபையினால் தான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. டெய்லி தான் அப்படி பேசணும். இந்த வேலை இல்லைன்னா இன்னும் 1000 வேலைகளை கர்த்தர் உங்களுக்கு தர ரெடியாக இருக்கிறார். நம்புறீங்களா? 1000 வேலை. நீங்கள் 1000 பிளான் போட்டிங்கன்னா இன்னும் 1000 பிளான் போட்டு கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கை நடத்துறது கர்த்தர் உதவி செய்வாராம். இப்போ டெய்லி வந்து எப்படி பேசணும்? வார்த்தையை மாற்றி பேசணும். உங்கள் நம்பிக்கை யாரோ ஒரு வேலையில் மேலே இல்லை, உங்கள் நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல. சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன் மேல. படிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு. எவ்வளவு மேகங்க? எவ்வளவு மேகம்? ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை மேகனா எவ்வளவு பெருசு இருக்குன்றீங்க? கண்ணுக்கு தெரியுமா? நமக்கு முதல்ல கண்ணுக்கே தெரியாது பாருங்க. அவன் பார்த்துட்டு சொல்றான், உள்ளங்கை, மனுஷனுடைய உள்ளங்கை அளவு ஒரு சிறிய மேகம் ஒன்று இருக்குங்க. இவருனா பார்த்தாரு, நம்ம தொல்லையா இருக்கும் பொழுது 7 தடவை பார்த்துட்டு வந்து பாருன்றாரு. திருப்பி பார்த்துட்டு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டா இன்னும் 7 தடவை போய் பார்த்துட்டு வாண்டுவார். ஆனால் இவர் விடுற மாதிரி தெரில. யார் விடுற மாதிரி தெரில? எலியா விடுற மாதிரி தெரில பாருங்க. அவர் சொல்கிறாரு, பார்த்துட்டு சொல்கிறான் அசிஸ்டண்ட்டு, ஐயா கையளவு ஒரு உள்ளங்கையளவு மேகம் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே எலியாவுடைய வாயில் என்ன வருது தெரியுமா வார்த்தை? கொஞ்சம் வெயிட் பண்ணு, மேகம் நிறையா ஃபுல்லாக வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா போய் ராஜாட்ட நான் போய் சொல்லலாம். அப்படி வரல, கையளவு மேகம் வந்தோன்னே போய் ராஜாட்ட பார்த்து சொல்கிறான். என்ன பேசுகிறான் பாருங்க, படிப்போம். மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு. உள்ளங்கையளவு தான் மேகம் இருக்குது. அவன் சொல்கிறான், மழை உம்மை தடை செய்யாதபடி.
மழை உமை தடுத்து நிறுத்திடும், அந்த அளவுக்கு மழை வரப்போகுதுன்னு பேசுகிறான். எப்போ டெய்லி எப்படி பேசணும்? இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, எப்பா நீ சாதாரண ஆளே கிடையாதுப்பா, உங்களை பார்க்கும்போது கர்த்தர் இப்படி பேசுகிறார். அவங்க 100க்கு அதிபதி, அவன் சொல்கிறான், கர்த்தாவே நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, நான் ஒரு பாவி, என் வீட்டுக்கு உங்களை கால் படுறது நான் தகுதி இல்லை. ஆனால் நீங்கள் இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொன்ன கர்த்தர் திரும்பி பார்த்து சொல்கிறாரா, இஸ்ரவேலிலேயே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஆளை நான் பார்க்கவே இல்லைப்பான்றாரு. இப்போ கடவுள் வந்து பார்க்குறா, இப்படிப்பட்ட ஒரு ஆளா, இப்படி ஆச்சரியமாக இருக்கு, ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறாரு. இப்போ கர்த்தருக்கு எது பிடிக்குன்னா, நெகட்டிவாக பேசுகிறவங்கள கர்த்தர் ஓரம் கட்டிடுறாரு. ஏன்னா அவனுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கையே இல்லை. ஆனால் யார் வந்து எழுந்து கர்த்தர் என் கூட இருக்காருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும்னு யார் பேசுகிறாங்களோ அவங்கள கர்த்தர் திரும்பி பார்க்குறாரு. எப்பா நீ தான் ஒன்றை தான் தேடிட்டு இருக்கிற, நீ எங்கே இருந்த, வாப்பா ஒன்றை வச்சு நான் பெரிய காரியம் செய்கிறேன். நீங்கள் எத்தனை வீட்டில் இருந்து அப்படி பேசணும், எப்படி பேசணும், இந்த மாதம் நான் எப்படி ஓட்டணும், எப்படி நடத்தணும் இல்லை, அந்த ஓட்டுறது நம்ம பிஸ்னஸ் இல்லை, இந்த மாதம் இல்லை, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடர்ந்து வரும், அப்படி பேசணும். டெய்லி வந்து நான் பேசணும், அடுத்த நாளுக்கு என்ன போனோம், அடுத்த மாதம் என்ன போனோம், அப்படி இல்லைங்க. கர்த்தரோட கிருபை ஏன் கூட இருக்குது சொல்கிறான். மழை உம்மை தடைப்படுத்தாதபடி, படிக்கலாம் பாருங்க, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் என்று சொன்னான். படிப்பு பாருங்க. அதற்குள்ளாக இவன் போய் சொல்வதுக்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. இப்ப வெயிட் பண்ணுது, யாருக்காக வெயிட் பண்ணுது? இந்த முழு பரலோகமும் உங்க வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைக்காக வெயிட் பண்ணுது. நீங்க எப்ப பேச போறீங்க? நல்ல வார்த்தை எப்ப பேச போறீங்க? உங்க வார்த்தை கேட்க ரெடியா இருக்குது. எப்பா நீ பேசினா உனக்காக நான் இறங்கி வர ரெடியாக இருக்கேன். மோசேக்காக வெயிட் பண்ணுது செங்கடல். யாருக்காக? மோசே தான் நின்று பார்த்துட்டு இருக்காரு, எப்படி போகுதுன்னு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, ஏன்ப்பா வெயிட் பண்ணிருங்க, உனக்காக தான். நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, வெயிட் பண்ணாத, கையை நீட்டுன்றார். சொல்லுங்க, யார? கையை நீட்டு. கையை நீட்டின உடனே செங்கடலை ரெண்டாக பிளந்துருச்சுங்க. நீ கர்த்தர் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. கர்த்தரை வந்து நீங்கள் வாயிலேருந்து எப்போ சொல்லுவீன்னு பரலோகம், முழு பரலோகமே காத்திருக்குது உங்கள் சத்தத்துக்கு. நீங்கள் எதை பேசுகிறீங்க? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லை சார், ஆண்டவராலே முடியாதுங்க, நம்மளாலே முடியாதுங்க, நான் ஒரு சிறிய குடும்பத்தில் வந்தேங்க, நான் ஒரு ஏழை பரம்பரைங்க, நான் ஏழை குடும்பங்க. எப்பா அதை தயவுசெய்து நிறுத்துப்பா. நீ ஏழை குடும்பம் ஏழை இதெல்லாம் பேச நிறுத்திட்டு அவர் எவ்வளோ பெரியன்னு எப்போ நீ பேசுகிறியோ அப்போ அற்புதம் நடக்குன்னு சொல்கிறார். எப்போ பேச போகிறேன்? டெய்லி வந்தானே, ஐயா நான் வாங்குகிற சம்பளத்தில் என் வாழ்க்கை ஓடவில்லை, ஜீவன் உள்ள தேவன் என் கூட இருக்கிற அப்படின்னால வாழ்க்கை நல்லா ஓட்டுருக்குது. இந்த வாழ்க்கை நல்லா போகிறதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் படிப்போ உங்கள் பதவியோ காரணம் இல்லை, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கிறீங்க. எத்தனை நம்புறீங்க? இன்னும் கூட கர்த்தர் உங்களை நல்லா வைப்பார். நம்புறீங்களா? கர்த்தர் நல்லா வைப்பார்னு எத்தனை விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் நல்லா வைப்பார்னு. அப்போ டெய்லி வந்து இப்படி பேசணும். எப்படி பேசணும் சொல்லுங்கள், எப்படி பேசணுங்க? கர்த்தர் பிலிப்புவை சோதிக்கும்படி தாம் செய்ய போகிறதே அறிந்திருந்து பிலிப்புவை சோதிக்கும்படி கர்த்தர் கேட்டாராம். இத்தனை 1000 மக்கள் வந்திருக்காங்க, இத்தனை 1000 மக்களுக்கு சாப்பாடு நம்ம எங்கேருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிலிப்பு என்ன சொல்கிறாரு, 200 பணத்துக்கு அப்பத்தை நம்ம எங்கேயும் வாங்கினா கூட கொஞ்சம் கொடுத்தா கூட முடியாது. அப்போ அவர் ரிஜெக்ட் பண்ணுறார். எப்பா நீ வேற கட்டு, நீ வார்த்தை பேசுகிறதே இப்படி ஓப்பனிங்கே இப்படி இருக்குது. அவரை இன்னொருத்தர் அந்திரியா கேட்க அவர் சொல்கிறாரு, 5 அப்பம் 2 மீன் தான், இதை வச்சு எங்கே இப்போ பண்ணத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ தூரம் என் கூட வந்து நீ கற்றுக்குன்னு இதுதானா? இவ்வளோ தூரம் சர்ச்சைக்கு வந்து டெய்லி வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு பிரச்சனை மத்தியில் நீ எழுந்து பேசுகிற வார்த்தை எப்படி பேசுகிறீங்க? முடியாது சார், ஃபெயில் ஆகிடும் பொழுது, சான்ஸே இல்லைங்க, நடக்கவே நடக்காதுங்க, கவர்மெண்ட் போஸ்ட்டுன்றதே எனக்கு வராதுங்க, அப்படி தான் நீங்கள் பேசுகிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ இப்படியா பேச சொல்கிறது? நீங்கள் கவர்மெண்ட் போஸ்ட்டு மட்டும் நம்பிடக்கூடாது, உங்களையே கடவுள் நீங்களே 10 பேருக்கு வேலை கொடுக்கும்படி கடவுள் ஆசீர்வச்சிருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ நம்புங்க. அப்படிப்பட்ட இதை எதிர்பாருங்க. எத்தனை அப்படி எதிர்பார்க்க போகிறீங்க? அப்படி கடவுள் ஆசீர்வச்சிருவார். நீங்கள் ஒரு குட்டி கவர்மெண்ட்டே நீங்கள் ரன் பண்ணுறாலும் கடவுள் ஆசீர்வச்சிருவார். நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி நடக்குமா? கண்டிப்பாக நடக்குமாங்க. நீங்கள் நடக்குமா நடக்காதுன்னு வீட்டில் போய் நீங்கள் பேசுறத வச்சு தான் தெரியும். ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் பாக்கெட்டில் ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் பேசுறதை வச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். நீயும் சர்ச்சைக்கு போகிற ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை இப்படி யாரா பேசுனாங்கன்னா அப்போ என்ன உள்ளே போயிருக்கிறது தெரிஞ்சுங்க. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதோ, இதயத்தின் நிறைவினால்
வாய் பேசும். உடனே மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் எப்படி பேச வேண்டுன்றதை முடிச்சிடலாம் பாருங்கள். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதை வாசித்து முடிச்சிடுவோம். நான் பேசுகிற வார்த்தை எப்படி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் புதுசாக இருக்கீங்க, உங்களுக்குலாம் அந்த வார்த்தைக்கு என்ன, சில பேர் நம்ம நிறைய டைம் கேட்டிருப்போம் இந்த வார்த்தையை. ஆனால் புதுசாக சில பேர் வரையும் அவங்களுக்கும் இந்த வார்த்தை உள்ளே போகணும், வெளியே வீடியோ போதும் அவங்களுக்கும் போகணும். அதனால் இந்த வார்த்தையை நம்ம கேட்ப பாருங்கள், நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நான் பாசோம். இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நான் போக போதில்லை. யோனா ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? நினைவு போக சொன்னார். அவர் எங்கே போனார்? தர்ஷீஷுக்கு போனார். தர்ஷீஷ் போனோடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் ஆகணும்னா என்ன ஆச்சு பாரு, படிப்பு பாருங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். தூக்கி போட்டாங்க, கடலில் தூக்கி போட்டாச்சு. கடலில் தூக்கி போட்ட மனுஷன் அவன் சாதாரண ஆள்லாம் மீன் கட்சி காலி பண்ணிட்டுருக்கு பாருங்க. ஆனால் இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா விசுவாசமான ஆள். விசுவாசமாக பேசுகிறவங்கள பிசாசே தொட முடியாது, பாதாளம் மேற்கொள்ள முடியாது, எந்த சாத்தானும் தொட முடியாது. இவர் எப்படி பேசுறாரு மட்டும் கவனிங்க பார்ப்போம், படிப்போம். இவர் ஸ்பீச்சை மட்டும் நல்லா கவனிங்க, ரொம்ப சூப்பராக பாருங்க, படிப்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். என் சத்தத்தை கேட்டீர். எப்படியா? பாதாளத்தின் வாசத்திலிருந்து மீன் உள்ளே போடும்போது எங்கே போனே தெரில அவருக்கு. உள்ளே போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வருது பாருங்க மீன்லாம். அவர் சொல்கிறாரு கூப்பிட்டேன். படிப்போம். சமுத்திரத்தின் நடுமையம் ஆகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். என்ன சொல்றாருங்க? நான் எங்கே பாதாளத்தில் போனாலும், எந்த இடத்துல போனாலும், ஆனாலும் நான் உங்களை விட போகிறது இல்லை. நான் உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு வரப்போகிறேன்னு மீன் வயிற்றுல பாதாளத்துக்கு கீழே போயிட்டு இருக்கும்போது ஒரு வாயை திறந்து இப்படி பேசுகிறாரு. இதை நம்ப மாட்டேன். நான் மீன் வயிற்றில் இருக்கிறேன், பாதாளத்தில் போயிட்டு இருக்கிறேன், கடற்பாசெலாம் என்னை சுற்றி மூழ்கி இருக்குது, செத்து போயிடுவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன்னு பேசுகிறார். படிக்கலாம் பாருங்கள், படிப்போம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் பாருங்க, எல்லாமே எனக்கு நெகட்டிவா இருக்குது. நான் தப்பி பிழைப்பதுக்கு வழியே கிடையாது, எல்லாம் என்னை அடைச்சி என் உயிரை வாங்குவதுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஆனாலும் அப்படின்னு. ஆனாலும் வந்தால் எல்லாமே கேன்சல்னு அர்த்தம். சொல்லுங்க, ஆனாலும் அப்படின்னு வந்துச்சுன்னா மற்ற சொன்ன அத்தனையுமே கேன்சல். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அப்படின்னு சொல்றாரு. மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு சொல்றாரு, நீ என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே பாதாளத்துக்கு போயிட்டா செத்து போயிடுவேன் அந்த கடைசி நிமிஷத்துல என்ன மீன் மூழ்கி என்னை காப்பாத்துச்சுன்றாரு. கடைசி நிமிஷத்துல என்னை காப்பாத்திட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். இப்படி பேசுறாரு. எங்கிருந்து பேசுறாரு? நீ ஃபுல் மெசேஜ் எதை பேசுறோம்? பிரச்சனை நடுவில் நீங்க என்ன பேசுறீங்களோ பிரச்சனையே உங்களை மேற்கொள்ள முடியாது. இவர் பிரச்சனை நடுவில் போயிட்டாரு, செத்து போயிடுன்ற நிலைமையில் போயிட்டேன், பாதாளத்து நடுவில் கீழே போயிட்டேன் ஆண்டவரே, கடற்பாசி கடைசி எண்டுக்கு போயிட்டேன், வாழ்க்கை முடிஞ்சு போச்சேன்னு நினச்சிட்டேன், ஆனாலும் நான் இதை நம்ப மாட்டேன்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். மீன் வயிற்றுக்குள்ள இருந்து பாதாளத்திலிருந்து சொல்றாரு, பலியிடுறது எங்க? சர்ச்சில் பலியிடுவேன். அவர் இருக்கிறது எந்த இடத்துல இருக்காரு? பிரசன்ட் எங்க இருக்காரு? மீன் வயிற்றுல இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் இதை நம்ப மாட்டேன்றாரு. துதியின் சத்தத்தோட
உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இப்பதான் பாருங்க ஹைலைட். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். சொல்றாரு, எப்பா இவன் வந்து சாதாரண கிடையாது, விசுவாச பிள்ளை. பாதாளத்திலே அவன் போனா கூட நான் விட மாட்டேன், அவனை தூக்கிட்டு வந்து வெளியே. அதான் தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சொல்லுங்க பொல்லாப்புக்கு பயப்படேன். சொல்லுங்க தேவரீர் என் கூட இருக்கீங்க பாரு. மீன் வயிற்றுல பாதாளத்தில் போன ஒரு மனுஷன் சொல்றாரு, நான் அதை நம்ப மாட்டேன்டுவாரு, இந்த பிரச்சனையை நம்ப மாட்டேன், இதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு சொன்னேன். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. யோனாவை தூக்கி கக்கிடுச்சான் பாருங்க. ஓடி போடா அப்பா, நீ இருந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாகுது. வாழ்க்கையில் முதல் தடவை ஒரு மனுஷனை நான் விழுங்கணும் வெளியே ரிலீஸ் பண்ணுறேன், தயவுசெய்து நீ வெளியே போயிடுன்னு சொல்லு. மீன் கக்கினது சொல்லாமா? ஒரு மனுஷன் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னு பிரச்சனைக்குள்ளே போகும்போது தான் தெரியுது. பிரச்சனைக்குள்ளே போன மனுஷன் இப்படி பாடுறான், இவ்வளோ பாதாலும் இவ்வளோ பிரச்சனையை நெருக்குச்சு, ஆனாலும் நான் இதை நம்ப மாட்டேன், நல்ல வாழ்க்கையை நான் வாழ்வேன் நம்புறேன்னு சொன்னோன்னே பிரச்சனை எல்லாம் தகுடுபடி ஆகிடுச்சு பாருங்க. மீன் கக்கினது வெளியே வந்து ரிலீஸ் ஆகி வெளியே விழுறாரு. இப்போ எழுந்தோன்னே கர்த்தர் பார்க்குறாரு, நீங்கள் என்னவா இருக்கிறீன்னு நீங்கள் பேசுறதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் என்ன பேச போகிறீங்க, எதை பேச போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. நான் வந்து நெகட்டிவாக பேச போகிறதில்ல, என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை எடுத்து பேச போகிறதில்ல, ஒரு வலி இருந்துச்சா வலியை குறித்து பேசிகிட்டு இருக்க போகிறதில்ல, ஒரு வயிறு வலிச்சுன்னா வயிறு வலியை பிரித்து பேச போகிறது, தலை வலிச்சுன்னா தலைவலியை குறித்து பேச போகிறதில்ல. தலைவலியே வயிறு வலியே உடம்புல எந்த வலியாக இருந்தாலும் இதை நான் நம்ப மாட்டேன், இதுலேருந்து நான் ரிலீஸ் ஆகி சுகமாகி வரப்போகிறத நம்ப போகிறேன், விசுவாச வார்த்தை எடுத்து நான் பேச போகிறேன்னு பேசி பாருங்கள். இந்த வலி ஒரு நாள் காணாமல் போய்விடும். நம்மளே நம்ப மாட்டீங்களா? இன்னும் வலியை பேசிட்டே இருந்தீங்கன்னா மாறாதுன்னு 10 பேர்ட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த வலி மாறாது, இந்த தலைவலி மாறாது, இந்த பிரச்சனை மாறாது, வயசுங்க என் வயசுக்கு இப்படி தாங்க பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அது என்றைக்கும் மாற போகிறதே இல்லை. நீங்கள் யாருன்னா, நீங்கள் விசுவாச பிள்ளைகள். வாயின் வார்த்தை எடுத்து வச்சு, கர்த்தருடைய வார்த்தை விசுவாச வார்த்தை எடுத்து வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா மீனே வந்து கக்கினது போல் வியாதியெல்லாம் விட்டு ரிலீஸ் ஆகி நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. நம்புறீங்களா? எப்படி தான் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் யார் என்பதை நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் கர்த்தர் சொல்கிறாரு, பிலிப்புவை சோதித்தார், அவங்க 2 பேரும் ஃபெயில் ஆகிட்டாங்க. 2 பேரும் ஃபெயிலு. இப்போ கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரா, அதை கர்த்தர் எடுத்து ஆசீர்வதித்தார். 12 கூட நிறைய எடுத்தாங்க. சொல்லிட்டு சொல்ல எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கப்பாண்டார். கலெக்ட் பண்ணி சொன்னான் 12 கூட ஆண்டவர், நீ என்ன சொன்ன முடியாதுன்னு சொன்னான்ப்பா. இப்போ சொல்கிறாங்க, தேவனால் கூடாத காரியம், தேவனால் முடியாத ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும். எத்தனை தெரியணும்? அது ஒரு அற்புதம் நடந்த போகிறது தான் தெரியணும் அவசியம் இல்லை. பிரச்சனையை பார்க்கறது முடியும் சொல்லணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, இந்த பிரச்சனை ஈஸியாக கர்த்தர் முடிக்க போகிறான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கர்த்தர் கூட இருப்பார். நம்மளால் எழுந்து நின்று நம்ம ஜெபமெல்லாம் ஆண்டு நன்றி செலுத்தி, அந்த கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். விசுவாச வார்த்தை ஆண்டவரே, நான் யார் என்பதை கர்த்தர் வந்து சோதிச்சாராம், கர்த்தர் சோதிக்கிறாராம். பிலிப்பு பார்த்து சொல்கிறாரு, திரள் கூட்டல் மக்கள் வந்து நிற்கும் போது பார்த்து சொல்கிறாரு, அப்பா இவங்கெல்லாம் எங்கே போய் நம்ம சாப்பாடு வாங்க முடியும், எப்படி சாப்பாடு வாங்குறதுன்னு கேட்கும் போது கர்த்தர் பிலிப்பு சொல்கிறான், 200 அப்பங்களுக்கும் வாங்கினா கூட கொஞ்சம் கொடுத்தா கூட முடியாது ஆண்டவரே அப்படின்றாரு. கொஞ்சம் கொடுத்தா கூட முடியாது. அந்திரியா கேட்கும் சொல்கிறாரு, 5 அப்பம் 2 மீனை தவிர வேறு என்ன ஆண்டவர் இருக்கு, முடியாது ஆண்டவர் என்றார். தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்து, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கல்யாணம், உங்கள் குடும்ப பிரச்சனைகள், உங்கள் கடன் பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையிலுக்கு நீங்கள் எத்தனை பிரச்சனை மீட் பண்ணாலும் இந்த பிரச்சனை குறித்து தேவனுக்கு தெரியாமல் இல்லை. தேவன் தெரியும். அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பேசுற, நீ எதை பேசுறீங்க, நீ எதை பேசிட்டு இருக்கீங்க, பேசுறது ரொம்ப கவனமாக பேசுங்க. நீங்க இப்படி பிலிப்போ போல அந்திரேயை போல முடியாதுன்னு பேசுறீங்களா, இல்லை என் தேவனால முடியாதுன்னு என் தேவனால செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லைன்னு பேசுறீங்களா? நீங்க யார் என்பதை நீங்க முடிவு போடுங்க. எல்லாம் அப்படி எழுதி சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் உண்டா? கிரகிக்க முடியா
முடியாத கிரகிக்க முடியாத காரியம் செய்தி சர்வஞானியே உம்மையாரா. என் தேவனப்பா, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். எல்லாம் சொல்லாமா, என் தேவன் எனக்காய். என் தேவனப்பா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என் தேவனப்பா, என் தேவன் எனக்காய். நான் கிரகிக்க முடியாத காரியம் செய்தி ஞானியே உமையாரா. எல்லாம் சொல்லாமா, கிரகிக்க முடியாத காரியம் செய்தி சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் செய்திடுவே. வெறுமையானப்பா, வெறுமையான ரபா சகரதி அந்த ரபா வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரனா இல்லங்கப்பா, விளங்க செய்திடுமே. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன்பா, பலனுள்ளவர் பலனற்றவர் பலனுள்ளவர் பலனில்லாதவர் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசானதா. இயேசுவுக்கு எல்லாம் சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லாம் கையில வந்து சொல்லலாமா? தேவனால செய்ய முடியாத ஒரு அற்புதமான அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, என்னால செய்ய முடியும் நீ நம்புறியா? என்னால முடியும் நீ எப்ப நம்புறியோ அப்ப நான் உனக்காக செய்வேன். கர்த்தர் வெயிட் பண்றார். என் தேவனால முடியாத ஒண்ணுமே இல்லைங்க. அவர் எல்லாம் செய்வாருங்க. என் தேவன் 40 நாள் இஸ்ரவேல் மக்கள் வெயிட் பண்றாங்க. கோலியாத்தை பார்த்து பயந்து அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரே ஒரு மனிதன் விசுவாச வார்த்தையை பேசுறான். என் தேவனால செய்ய முடியாத ஒண்ணுமே கிடையாது. இந்த கோலியாத் ஏமாத்திரும். கர்த்தருக்கு முன்பாக நீ ஒண்ணுமே கிடையாதுன்னு பேசும்போது முழு பரலோகமே இறங்கி வந்து வேலை செய்யும். நீங்க தேவனை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? நீங்க சாதாரண ஒரு மனுஷனை போல வச்சிருக்கீங்களா? இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனை போல வச்சிருக்கீங்களா? எந்த இடத்துல வச்சிருக்கீங்க கர்த்தரை? அவரால் முடியாத ஒண்ணுமே கிடையாதுங்க. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ? டெய்லி இப்படி பேசுங்க. வீட்டில் இப்படி பேசுங்க. கடன்ல போயிட்டு இருக்கீங்களா? இப்படி பேசுங்க. கடனே, ஒரு நாள் நான் கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் கடனை அடைத்து முடித்து கடனே இல்லாத வாழ்க்கை வாழ போறேன். இப்படி வாழுவேன். இது என் கண்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமா தெரியலாம். ஆனால் 5 அப்பம் 2 மீனை எடுத்து இவ்வளோ ஆசீர்வதிச்ச தேவனே கூட இருக்கிறபடியினால என் ஜீவனுள்ள நாளான நன்மை கிருபை என்னை தொடரும். நீங்க பேசுங்க. இப்படி எடுத்து வச்சு பேசுங்க. வியாதியே நீ எம்மாத்திரம். இந்த வியாதி எவ்வளவு பெரிய வியாதி டாக்டர் சொல்லியிருந்தாலும் இந்த வியாதி எல்லாம் ஒன்றும் மாறி போக நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஒன்றும் இல்லாமல் போய்விடும். வேலை வாய்ப்பு இல்லையா? கவலைப்படாதீங்க.
கர்த்தர் நோக்கி பாருங்க. வேலையை இயேசுவின் நாமத்தை கட்டளை எடுக்கிறேன். ஒண்ணு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வரணும், இல்ல நான் 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவு கர்த்தரனை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் மேல தங்கி இருக்கிறது. நீங்க சாதாரண ஆள் இல்ல, நீங்க விசுவாசிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவனை அறிஞ்சு நீங்க பேசுங்க. அவர் 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம யோசிக்கிறோம். 2000 பேர் சாப்பாடு போறதுக்கு 3 மாசமா நம்ம அலுவலகம் அலையிறோம். 5000 பேருக்கு கல்யாணத்துக்கு சாப்பாடு போடனா எத்தனை நாள் நீங்க கஷ்டப்படணும். அவர் ஈஸியா 25000 பேருக்கு ஒரே நிமிஷத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். நீங்க வாழ்நாள் முழுதும் பிரயாசப்பட்டால் நடக்காத விசுவாசம் பெரிய காரியம் செஞ்சிடும். நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கண்ணின் மணி போல உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருந்து கர்த்தர் நீ வழிநடத்த போறீங்க. தொடர்ந்து வழிநடத்த எல்லா தடையும் மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.